இந்த நாமாலயத்தின் சார்பாக நமது நன்றியை காணிக்காக்குகிறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்தாங்க. நம்ம கோயிலினுடைய கான்ட்ராக்டர் இவர்னாலதான் இந்த நாமாலயம் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பாம்பே போனாங்க. பாம்பே போயிட்டு அங்கே சில மகான்களை பார்த்தாங்க. அப்புறம் இந்தியா சென்னை வந்தாங்க. சென்னை சில மகான்களை பார்த்தாங்க. அப்புறம் கடைசியாக திருவண்ணாமலை ஒவ்வொரு ஆசிரமாக போயிட்டு கடைசியில் பகவானை பார்க்க வந்தாங்க. பகவான் பேசாமல் உட்காந்துருக்காரு. அந்த அம்மாவை திரும்பி கூட பார்க்கல. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆப்பிளை சுற்றி பொழுதன்னைக்கு ஆப்பிளை சுற்றிக்கிட்டே இருக்கார், தடவிக்கிட்டே இருக்கார் ரொம்ப நேரம். அந்த அம்மா பகவானை பார்க்கறது முடியல, நேராக பார்ப்பாருன்னு. கடைசியில் ஒவ்வொருத்தராக போய் பகவானை பார்க்கல. அந்த அம்மா என்ன பண்ணாருன்னா, இந்த ஆப்பிள் எடுத்து அப்படி போட்டார். போட்டோன்னா அந்த அம்மா அந்த ஆப்பிளை வாங்கிருச்சு. வாங்கின பிறகு என்ன ஆயிடுச்சு, நேராக அமெரிக்கா போச்சு. போனோடனே நேராக டாக்டரை பார்த்துச்சு. டாக்டரை பார்த்தோன்னா, என்னங்க வேற இருக்கும் ட்ரீட்மெண்ட் போனீங்களா, யார் அந்த டாக்டரு அப்படின்னு கேட்டாங்க. என்ன, அந்த அம்மாவுக்கு முற்றிய நிலையில் இருந்த கேன்சர். அவங்க உயிர் பிழைக்க முடியாது, இவ்வளவு நாள் தான் இருக்க முடியும் என்று இருந்த கேன்சர். அந்த டாக்டர் என்ன சொன்னார், எந்த டாக்டர்கிட்ட பார்த்தீங்க, நான் அவங்களுக்கு ஆள் அனுப்பணும், யார் அந்த டாக்டர்னு கேட்குறாங்க. இல்லையே, நான் டாக்டர்கிட்டலாம் போகலையே அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிது. கடைசியில் இப்படியே நினைச்ச பிறகு தோணுது, நம்ம யோகிராம் சரத்குமார் பார்த்தோம் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பழையபடி அந்த டாக்டர்கிட்ட போகல, உனக்கு இந்த கேன்சர் முழுவதுமாக தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா நேரா என்ன பண்ணிடுச்சு, அமெரிக்காவில் நேராக சென்னை நேராக ஆசிரமம் வருது. ஆசிரமத்தில் பகவான் இருக்கிறைய அந்த சுதாமா இல்லத்துக்கு வருது. அந்த வாட்ச்மேன் என்ன செய்யறான், உள்ள விட மாட்டேங்கிறான். பகவான் இன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், காலையில் வாங்க அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, நான் இதுக்கு முன்னாடி வந்தேன், எனக்கு இப்படி இருந்துச்சு, இப்போ எனக்கு முழுசாக தீர்ந்துருச்சு, அது பகவான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இவன் போய் சொல்கிறான். பகவானே எந்திரிச்சு அந்த அம்மாவை உட்கார சொல்லி என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்குறான். அதாவது இந்த உலகத்தில் இது மாதிரி ஒரு அதிசயம் கிடைக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இங்கே இந்த கருவறையை சுற்றி விட்டு இங்கே உட்கார்ந்தீர்கள், உங்களுக்கு திருப்தி, மகிழ்ச்சி, நிம்மதி உறுதியாக கிடைக்கும். நீங்கள் வேண்டுகின்ற கோரிக்கைகள் பூரணமாக நிறைவேறும். ஒன்றே ஒன்று நம்பிக்கை. இதே மாதிரி இன்னைக்கு பழனிநாதன் அவர்கள் இன்னைக்கு பாத பூஜை பண்ணார். அவருக்கு நிறைய